வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கோழி சண்டை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்வதிக்கும் பரந்தாமனுக்கும் இடையே பலத்த வாய்ச்சண்டை வார்த்தைகளால் கொத்தி கொண்டனர். அந்த நேரம் பார்த்து கொக்கரக்கோ என்று கூவிக்கொண்டு வந்தது வெள்ளை சேவல். ஜாம்பவானாக வளர்ந்து தெரிந்த வெள்ளை சேவல் இன்று சப்பாணி போல் நொண்டியாட்டம் ஆடிக்கொண்டு வந்தது. அதனை கண்டு கணவன் மனைவி இருவரும் பதறி போயினர். ஹோலி பண்டிகை கொண்டாடியது போல் அதன் கொண்டை தாடி முகமெல்லாம் இரத்த திவலைகள் சிவப்பொளியை வீசிக்கொண்டிருந்தன. உறைந்து போனவைகள் கருஞ்சிவப்பை காட்டிக் கொண்டிருந்தன. மேலும் அடியெடுத்து வைக்க முடியாமல் படுத்து விட்டது வெள்ளை சேவல். ஓடி சென்று சேவலை தூக்கி பார்த்தாள் பார்வதி. சேவல்களுக்குள் நடந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர யாரோ அதன் கால் முட்டியில் அடித்திருக்கிறார்கள் என்று யோகித்து கொண்டாள். வீட்டில் இருக்கிற ஆம்பளை ஒழுங்கா நடந்தா தானே நீயும் ஒழுங்கா அடங்கி நடப்ப. அடங்காம ஊர் சுத்துனா இப்படித்தான் உன் முட்டியை உடைப்பாங்க என்று வசை பாடிக்கொண்டே சேவலின் முகத்தில் தண்ணீரை தெளித்து சிறிது நீரை புகட்டினாள். பசி எடுத்தவனுக்கு பச்சை தண்ணீர் பஞ்சாமிர்தமாய் தெரிவது போல் சண்டை போட்டு களைத்து போன சேவல் தண்ணீரை வேக வேகமாக அருந்தியது. அடியே, நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டைக்கோழி பத்தாம அக்கம் பக்கம் போவது இது. நான் அப்படியா செய்யற என்ற எதிர்கேள்வி கேட்டுவிட்டு தன் பங்கிற்காக தென்னமரக்குடி எண்ணெயை பஞ்சில் நனைத்து முட்டியின் மீது வைத்து கட்டு போட முனைந்தான் பரந்தாமன். அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்க அழகுக்கு அப்படி ஒரு நினப்பா என்ற முகத்தை ஒரு வெட்டு வெட்டினாள் பார்வதி. இப்ப மட்டும் என்னடி, மீசம் மட்டும்தான் லேசா நரைச்சு போச்சு, ஆனா ஆசை இன்னும் நரைக்கலடி என்று தன் பராக்கிரமத்தை பார்வையில் தேக்கினான் பரந்தாமன். பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, பேரம் பேத்தி எடுக்க போறீங்க, இன்னும் உங்களுக்கு ஆசை நரைக்கலையா? இருக்கும் இருக்கும், அகப்பைய குறைச்சா ஆசை தன்னால குறைஞ்சிடும் என்று கோரிக்கொண்டே பரந்தாமன் கையில் இருந்த பேண்டேஜை பறித்து இவளை கட்டு போட்டாள். வலியால் கத்தி அழுவது போல் கதறியது சேவல். என் மேல இருக்கிற கோபத்தை கோழி மேல காட்டாதடி, மெதுவா துணியை சுத்தி விட்டாலே போதும் என்று அவள் கட்டு போடும் பாங்கினை கண்டித்தான். எதற்கெடுத்தாலும் இவர்கள் இப்படி எதிரும் புதிருமாய் பேசிக் கொள்வதும் நடந்து கொள்வதும் நமக்கு ஆச்சரியமாகவே தோன்றும். விஷயம் வேறொன்றும் இல்லை, இவர்கள் எப்படி 2 குழந்தைகளை பெற்றார்கள் என்ற சந்தேகம்தான். இதுவும் ஒரு வகை ஊடல்தான், ஆனால் சற்று வித்தியாசமானது. கௌரவ பிரச்சனை வரும்போது மட்டும் கையால் கொஞ்சம் லத்தி சார்ஜ் செய்து விடுவான். பதிலுக்கு இவளும் பண்ட பாத்திரங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கி அழகுபடுத்தி வைப்பாள். அது மாதிரியான சந்தர்ப்பங்களை நினைத்தால் ஆங்கில படங்களில் வரும் சண்டை காட்சியை தோற்கடிக்கும் விதத்தில் இருக்கும். வெள்ளை சேவல் அடிபட்டு வருவதற்கு சற்று முன்தான் அப்படி ஒரு காட்சி நடைபெற்றது. காட்சியின் கிளைமேக்ஸாக சேவல் வந்ததும் சண்டை வேறு விதமாக திசை திரும்பிவிட்டது. சேவல் அவர்களின் மனநிலையை மாற்றியிராவிட்டால் எதிர்கட்சிகள் நடத்தும் கூட்டத்தில் அழுகிய தக்காளி முட்டை இவைகளை வீசுவதை போன்ற காட்சியை கண்டு களித்திருக்கலாம். ஏனெனில் தகராறே முட்டையை அடை காக்க வைப்பதில் ஆரம்பமானதுதான். யார் கைராசி என்பதில் இருவருக்கும் பிரச்சனை. போன தடவை உங்க கையால முட்டை எடுத்து வச்சீங்க, அதனால தான் பாதிக்கு மேல குஞ்சு பொறிக்காம கூமுட்டையா அழுகி போச்சு. பொறிச்ச 4 குஞ்சு நோவு வந்து மண்டையை போட்டுடுச்சு, அதனால என்று அவள் பேசுவதை குறுக்கிட்டு இவன் சொன்னான். அதனால இந்த தடவை உன் கையால அவயம் வைக்க போறியா? ஊறுப்பட்டது போ என்று வஞ்ச புகழ்ச்சியில் சபித்தான். கோழி விற்கிற விலையில கோழிதான் வாங்க முடியுமா, இல்ல முட்டை தான் வாங்க முடியுமா? நான் சிரமப்பட்டு கோழி வளர்த்து அதனால 4 காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சா எனக்கு வைரியா வந்து வாச்சிருக்கீங்களே என்று தன் வயிற்றெரிச்சலை கொட்டி தீர்த்தாள் பார்வதி. அடியே, நான் என்னமோ அந்த கோழி குஞ்சுங்களுக்கு நோவை உண்டு பண்ணி சாகடிச்ச மாதிரி இல்ல பேசுற. பின்ன நீங்க தான் எல்லாத்தையும் சாகடிச்சீங்க, உங்களால தான் எல்லா கோழி குஞ்சும் செத்து போச்சு. ஏய், அநியாயமா என் மேல பழிய போடாதடி. நீ கோழி எப்படி வளர்க்கறது, கோழி குஞ்சு எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாம வளர்த்து சாகடிச்ச, அதுக்கு நானா காரணம் என்று படபடத்தான் பரந்தாமன். அதிகமா கோழி வளர்க்க அலைஞ்சு நோய் பிடிச்ச கரண்டு குஞ்சம் வாங்கியாந்து இதுங்கூட விட்டீங்க. அதுங்கிட்ட இருந்த நோயை இதுங்களுக்கு தொத்தி கொடுத்து எல்லாம் செத்து போச்சு.
இதுக்கெல்லாம் நான் காரணமா நீங்க காரணமா என்று கடுப்பாக பேசினாள் பார்வதி. நான் வாங்கி வந்த குஞ்சுங்களுக்கு தடுப்பூசி போட்டது தெரியுமா அப்படின்னு வித்தவன் புழுகி இருப்பான். அதை கேட்டு ஏமாந்து நீங்களும் வாங்கியாந்தீங்க. அது தெரியாதா எனக்கு என்று வீராப்பு பேசினாள். ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சவ. கோழி படிப்புல PhD வேற முடிச்சிருக்க. அதனால விவரம் தெரியாமலா போகும் என்று கிண்டல் அடித்தான் பரந்தாமன். சரி, போன தடவை வச்சதுதான் அப்படி போச்சு. இந்த தடவையாவது நானே அவையும் வச்சு வளர்த்துக்கிறேன். நீங்க இதுல தலையிடாம இருந்தா அதுவே போதும் என்று வேண்டுகோள் விடுத்தாள் பார்வதி. எனக்கு என்ன, எதையாவது செஞ்சுட்டு போ. ஆனா ஒண்ணு, எல்லா முட்டையும் குஞ்சு பொரிக்கல, அன்னைக்கு பேசிக்கிறேன் என்ற உருமலோடு ஓர் எச்சரிக்கை விடுத்தான் பரந்தாமன். இப்படி இவர்களுக்கிடையில் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் வெள்ளை சேவல் சண்டையை முடித்து கொண்டு காலை ஒடித்து கொண்டு வந்தது. சேவலுக்கு வைத்தியம் பார்த்து முடித்ததும் தேர்வு செய்து எடுத்து வைத்திருந்த முட்டைகளை அடை காக்கும் பெட்டியில் எடுத்து வைத்தாள் பார்வதி. சோ மந்திரகாளி, இவ வைக்கிற முட்டை ஒண்ணு கூட பொறிக்க கூடாது என்று கூறி மந்திரம் போடுவது போல பாவனை செய்தான் பரந்தாமன். அவளின் கோபத்தை சீண்டிவிட்டு அப்போது ஏற்படும் முகமாற்றத்தை கண்டு ரசிப்பதில் பரந்தாமனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதற்காகவே அவன் ஏருக்கு மாறாய் எதையாவது பேசி அல்லது செய்து விளையாடுவான். இது அனுதினமும் நடக்கும் நிகழ்ச்சி. ஆத்திரத்தில் இவளும் சில சமயம் வரம்பு மீறி போய்விடுவாள். விளையாட்டு சில சமயம் வினையாக போய்விடும் என்பதற்கு இவர்களே எடுத்துக்காட்டு. இத பாருங்க, என் ஆத்திரத்தை கிளப்புனீங்க, எல்லா முட்டையையும் தூக்கி போட்டு உடைச்சிடுவேன். ரொம்ப சௌரியம், ஆம்லெட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே செய்யி என்ற நாக்கை துழாவி காண்பித்து நமட்டு புன்னகை செய்தான். கோழி சண்டை வரலாம், ஆனா குடும்ப சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இனிமே எதுவும் பேச போறதில்ல என்று பேசிக்கொண்டே முட்டைகளை எடுத்து வைத்துவிட்டு கோழியை அதன் மீது உட்கார வைத்தாள். இந்த தடவை முட்டையை சாப்பிட்டுட்டு அடுத்த தடவை அவையும் வச்சிடலாம்னு நினைச்சு பிளான் போட்டேன். இவகிட்ட ஒன்றும் பலிக்கல என்ற எரிச்சலோடு முணுமுணுத்தான். என்ன அங்க பிளான் போட்டேன்னு முணுமுணுப்பு? பேசுறது கொஞ்சம் சத்தமா பேசுறது என்று கூறி முறைத்து பார்த்தாள் பார்வதி. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்ற தலையை வேக வேகமாக அசைத்து விட்டு சொன்னான். தீபாவளிக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. தலை தீபாவளியை கொண்டாட பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துடுவாங்கல்ல, அதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கண்டி என்று சமாளித்தான் பரந்தாமன். ஆமாங்க, அவங்க வந்ததும் கோழிக்கறியை சமைச்சு போட்டு ஒரு அசத்து அசத்திடணும் என்று தன் சமையல் சாகசத்தை மாப்பிள்ளைக்கு காண்பிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு பேசினாள். உண்மைதான் பார்வதி, நம்ம தலை தீபாவளிக்கு உங்க அம்மா, அதான் என் மாமியாரு, கேழ்வரகு களியில கோழி முட்டையை சேர்த்து செஞ்சு கொடுத்த பாங்க இப்ப நினைச்சா கூட வாயில எச்ச ஊறுதடி என்று நினைவலையை ரீவைண்ட் செய்து காட்டினான். எங்க அம்மாவை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே என்று கொக்கரித்தாள் பார்வதி. அது ஒரு சுகமான நினைவு என்பதை சொல்ல வந்த, அதுக்கு போய் கோவிச்சுக்கிறைய பத்தியா என்று கொஞ்சம் கெஞ்சலாக கூறினான் பரந்தாமன். நாம் எந்த உயிரினங்களை வளர்க்கிறோமோ அந்த உயிரினத்தின் பண்பு இயல்பாகவே நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். இது ஓர் உண்மை. கோழிகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்வதும் பின்பு ஒன்றாக கூடித் திரிவதும் இயல்பான ஒன்று. அது போன்றுதான் பரந்தாமனும் பார்வதியும் ஒருவருக்கொருவர் வாய் சண்டை போட்டுக் கொள்வார்கள். பின்பு மகிழ்ச்சியாக பேசி சிரிப்பார்கள். இவர்களின் இந்த செய்கை கோழி வளர்ப்பதினால் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னதாக மகளும் மருமகனும் வந்துவிட்டனர். குடும்பத்தில் ஒருவித குதூகலம் தாண்டவமாடியது. கோழி குஞ்சுகள் பொறிக்கப் போவதும் அதற்கோர் காரணம். கால் ஊனமுற்ற வெள்ளை சேவல் தன் இறக்கையை விரித்து மார்பில் அடித்து கொக்கர்கோ என்று கூவியது. சேவல் நம்முடையதா என்று கேள்வி கேட்டாள் சாந்தி. நம்மளது தாண்டி, நீ புருஷன் வீட்டுக்கு போகும்போதே பொறிச்சதே கோழி குஞ்சு. அந்த கோழி குஞ்சுகள்ல தப்பி பழைச்சது இது ஒன்று தாண்டி என்று இறக்கப்பட்ட மகளிடம் கூறினாள் பார்வதி. 9 மாசம்தான் ஆவது, அதுக்குள்ள இம்மா பெருசா வளர்ந்துடுச்சே என்று தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாள் சாந்தி. இந்த தடவை பொறிக்க போற குஞ்சுங்க ஒன்றும் கூட சாவாம காப்பாத்தி காட்டுறேன் பாருன்னு உங்க அப்பா கிட்ட சவால் விட்டுக்கண்டி என்று தன் சபதத்தை மகளிடம் கூறினாள் பார்வதி. தீச்சல் வாசனை வரவே அடுப்படிக்கு விரைந்து ஓடினாள் பார்வதி. அலுமினிய சொம்பில் காஃபியை ஊற்றி கேஸ் அடுப்பின் மீது வைத்து சிறிது சூடு ஏறியதும் எடுத்து விடலாம் என்று நினைத்து அடுப்பை பற்ற வைத்திருந்தாள். மகளிடம் பேசிக் கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் காஃபி
சுட வைத்ததை மறந்தே போய்விட்டாள். உஷ்ண மிகுதியால் தன் உருவ அமைப்பை மாற்றிக்கொண்டது சொம்பு. கேஸை நிறுத்திவிட்டு அவசரமாக அதனை அப்புறப்படுத்தினாள் பார்வதி. இனி சமையல் முடியும் வரை எங்கும் போகக்கூடாது என்று தீர்மானித்து தன் முழு கவனத்தையும் சமையலில் செலுத்தினாள். முட்டைகள் அனைத்தும் மூக்கு குத்திவிட்டது. முட்டைக்குள்ளிருக்கும் குஞ்சுகள் மெல்லியதாய் கூவும் ஒலி கேட்கிறது. மகள் சாந்தி தன் தாயிடம் குஞ்சு பொரிக்கும் நிலவரம் குறித்து அடிக்கடி அறிக்கை வெளியிட்டு கொண்டிருந்தாள். அடுப்படியில் இடுபொடிய வேலை இருந்ததால் பார்வதி அந்த குஞ்சுகளை நேரில் வந்து பார்க்கவில்லை. தன் வேலையை மகள் கவனிக்கிறாளே என்ற திருப்தி அவளுக்கு. குஞ்சு பொரித்ததும் அவைகளுக்கு தீனி வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றியதும் கம்பு கேழ்வரகு வாங்கி வர கணவருடன் புறப்பட்டு கடைக்கு போய்விட்டாள் சாந்தி. கோழி மயிரை நல்லா புடுங்குங்க, இல்லைனா நம்ம குடலு கெட்டு போயிடும் என்ற வீட்டுக்குள்ளிருந்து பார்வதியின் கட்டளை தோட்டத்துக்கு பறந்து வந்தது. ஆ எல்லாத்தையும் நல்லா புடுங்கிட்டேன். அதான் நமக்கு கை வந்த கலையாச்சு, கவலைப்படாத. மிச்சம் சொச்சம் ஏதாவது இருந்தா நீயே புடுங்கிக்க, சீக்கிரமாடி என்ற தோட்டத்தில் இருந்து பரந்தாமனின் அவசர அழைப்பு வீட்டுக்கு விரைந்து வந்தது. ஏரிக்கரையின் இரு கோடியில் இருக்கும் நபர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் பாணியில் இவர்களின் உரையாடல் அமைந்திருந்தது. அரை மணி நேரத்தில் கோழிக்கறி குழம்பு வாசனை வீதி வரை வந்துவிட்டது. கடைக்கு சென்றிருந்த மகளும் மருமகனும் கோழிக்கு வேண்டிய தீவனத்தை வாங்கி கொண்டு வந்தனர். குழம்பு வாசனை மாப்பிள்ளை ரவியின் மூக்கை துளைத்தது. இன்றைக்கு சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் என்ற மனதில் நினைத்து கொண்டான். சமையலை முடித்துவிட்டு கோழி குஞ்சுகளை பார்க்க வந்தாள் பார்வதி. ஒரு கோழி குஞ்சை கையில் எடுத்துக்கொண்டு, ஹை, எவ்வளவு அழகா இருக்கிற, அழகான கண்ணு, சின்ன மூக்கு, என் கண்ணு, என் செல்லம் என்று கூறிக்கொண்டு தன் உதட்டை அதன் அலகின் மீது வைத்து முத்தமிட்டாள். இப்பொழுது பெரிதாக வளர்ந்திருக்கும் வெள்ளை சேவலையும் அது குஞ்சாக இருந்தபோது இப்படித்தான் தன் தாய் கொஞ்சி மகிழ்ந்ததை அருகில் நின்றிருந்த சாந்தி மனதிற்குள் நினைவுபடுத்தி கொண்டாள். அது மட்டுமல்ல, இது போன்ற ஒரு அழகான குழந்தையை நீயும் பெற்றுத்தர வேண்டும் என்று அப்போது பார்வதி ஆணையிட்டதையும் அவள் மறக்கவில்லை. இதுவரை தான் கருத்தரிக்காமல் போனதை எண்ணியதும் கவலை அவளை கவ்விக்கொண்டது. இந்த கோழிக்கு கிடைத்திருக்கும் பாக்கியம் கூட தனக்கு கிடைக்கவில்லையே என மனம் வெதும்பினாள். இந்த வாயில்லா ஜீவன்களிடத்தில்தான் தன் தாய் எத்தனை அன்பு, பாசம், பரிவு வைத்திருக்கிறாள் என்ற மனதிற்குள் பெருமைப்பட்டு கொண்டாள் சாந்தி. ரவிக்கும் பரந்தாமனுக்கும் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல். சாப்பாடு பரிமாறும் வேளையில் கோழியிடம் என்ன கொஞ்சல் என்று. கோழி மாதிரி கொடல் கூவுது, சீக்கிரம் வந்து சாப்பாட்டை போடுடி என்ற வயிற்றில் தாளம் போட்டுக்கொண்டே அழைத்தான் பரந்தாமன். சரியான சாப்பாட்டு ராமனா இருக்கீங்களே என்று கத்தினாள் பார்வதி. சாப்பாட்டு ராம மட்டுமில்லடி, சாப்பாட்டு லட்சுமணனும் இருக்கா, சீக்கிரம் வாடி என்று கூறி மருமகன் பசியோடு இருப்பதை நினைவுபடுத்தினான். மருமகன் பசியோடு இருப்பதை உணர்ந்து கொண்ட பார்வதி சாந்தியை அழைத்து கொண்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தாள். எல்லோரையும் உட்கார வைத்து பார்வதியை பரிமாறினாள். ஒரு கோழி தொடையை மருமகன் சாப்பாட்டு இலையில் வைத்தாள். கோழிக்கறி குழம்பா என்று கேட்டாள் சாந்தி. ஆமாண்டி என்றாள் பார்வதி. பிராய்லர் கோழியா? இது சாந்தியின் அடுத்த கேள்வி. ஆஹா, நம்ம வெள்ளை சேவல்தான் இது பார்வதியின் பதில். அவ்வளவுதான். இருக்கையை விட்டு எழுந்து விட்டாள் சாந்தி. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் ஜல்லம், என் கண்ணு, என் மண்ணுன்னு கொஞ்சிட்டு இப்ப அநியாயமா கொன்னுட்டியே என்ற ஆத்திர மிகுதியால் கத்தினாள் சாந்தி. நான் குழந்தையா இருக்கும்போது என்னையும் என் கண்ணு, என் செல்லம்னு தானே கொஞ்சி இருப்ப, அதனால இப்ப என்னையும் கொன்னுடு என்ற வாய்விட்டு அழுது கூறினாள். அனைவரும் அதிர்ச்சியால் உறைந்து போயினர். கைகளால் கண்களை துடைத்து கொண்டு சாப்பிடாமலே படுக்கை அறைக்கு ஓடினாள் சாந்தி. பார்வதியும் பரந்தாமனும் அவளை சமாதானப்படுத்த அவள் பின்னாலேயே ஓடினர். அம்மா சாந்தி, நாங்க செஞ்சது தப்புது அம்மா, அதுக்காக சாப்பிடாம போனா இப்படிம்மா? மாப்பிள்ளை தம்பி கோவிச்சுக்க போகுது, தயவு செஞ்சு வந்து சாப்பிடுமா என்று கெஞ்சினான் பரந்தாமன். ஆமாம்மா என்று ஜால்ரா போட்டாள் பார்வதி. தயவு செஞ்சு 2 பேரும் இங்கிருந்து போயிடுங்க, இன்னைக்கு நான் சாப்பிட போறது இல்லை என்ற கண்டிப்புடன் கூறினாள். என்னம்மா அப்படி சொல்லிட்ட என்ற இரக்கத்துடன் கேட்டான் பரந்தாமன். பின்ன என்னப்பா, வளர்ப்பு பிராணிகளை வளர்த்தவங்களே கொல்றது உங்களுக்கு கொடுமையிலும் கொடுமையா தெரியல? மூச்சு விட்டு பின், பாவத்திலும் பாவமா உங்க மனசுக்கு படல? ஏன் இப்படி செஞ்சீங்க என்று பொறிந்து தள்ளினாள் சாந்தி.
ரவியின் கண்ணும் காதும் சாந்தியின் அறையில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வாயும் கையும் சாப்பாட்டை கவனித்துக் கொண்டிருந்தன. பட்டிக்காட்டு ஜனங்க பழைய பஞ்சாங்கம், கோழிக்கறி சாப்பிடக்கூட கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களே, விவஸ்த கெட்ட ஜனங்க என்று ரவியின் மனது பலவாறு பேசிக் கொண்டிருந்தது. பிளஸ் ஏசிக் கொண்டிருந்தது. கொன்றால் பாவம் தின்றால் போகும்னு பழமொழியே இருக்கு. இவ இன்னும் பத்தாம சிலித்தனமா இருக்காளே என்று நினைத்து கொண்டே ஒவ்வொரு துண்டங்களையும் உள்ளே அனுப்பி கொண்டிருந்தான் ரவி. அவனது குடும்ப சண்டை, இல்லை கோழி சண்டை இனிமேல்தான் ஆரம்பமாகும் என்பது சாப்பிட்டுவிட்டு கை கழுவும் போதுதான் அவனுக்கு புலப்பட்டது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.